நிறைய அப்டேட் என்னென்ன பண்ண முடியுமோ அதிகமாக நம்ம அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக நம்ம வருங்காலத்தில் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு அடுத்த எலெக்ஷனில் கூட நம்ம வந்து ஒரு ஆதரவு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் போவோம். நம்ம எல்லாருமே ஒரு பொதுவெளியில் ஒரு கருத்து இருக்கு இல்லையா, ஒரு அரசியலில் வந்து என்ன ஒரு அயோக்கியம்லாம் நம்ம ஆள்றான், இதெல்லாம் நம்ம ஆரம்பிக்கணும். அப்போது அவர்களுக்கே அந்த ஆட்சி அதிகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நம்மளை மாதிரி உண்மையிலேயே ஒரு உயிர் காக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய மக்கள் நம்ம ஒரு கவுன்சிலராகவோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ உருவாக்குறதுடைய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்ம எல்லாரும் அதை நோக்கி பயணிக்கணும். அந்த அதிகாரத்தின் யோசனை பாருங்க. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியே கிடையாது. அங்கீகாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற கட்சிகளை நம்மளும் வரும். ஆனால் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ஒரு காலத்தில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபியினுடைய பிரமுகர்கள் என்னை அழைத்து சொன்னார்கள், இப்ராஹிம் பாதுஷா, உங்களுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இதெல்லாம் நீங்கள் பேங்க்கு ஃபினான்ஸ்காரனை இருக்கிறீங்க, நீங்கள் காணாமல் போய்